ஓம் ஷாமளாயை வித்மஹே ஹலஹஸ்தாயை தீமஹி தன்னோ வாராஹி பிரச்சோதயாது. தெய்வராகி உலகெங்கும் வாழக்கூடிய அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய பக்தர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பு கலந்த ஆசீர்வாதங்கள். ஆஷாட நவராத்திரியினுடைய வழிபாட்டின் பிரதமை திதி என்கின்ற இரண்டாம் நாள் வழிபாடு. முதல் நாள் அமாவாசை பார்த்தோம். இந்த வழிபாட்டில் நாம் எப்படி அன்னையை வழிபாடு செய்ய வேண்டும், என்ன நைவேத்தியங்கள் செய்ய வேண்டும் என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம். பதிவிற்கு செல்வதற்கு முன்பாக அன்னை ஸ்ரீ கோட்டை வாராகியினுடைய ஆலயத்தில் நடைபெறுகின்ற ஆஷாட நவராத்திரி விழாவில் தங்களையும் இணைத்துக் கொள்ள வேண்டும் என்கின்ற நோக்கம் கொண்ட பக்தர்கள் அனைவரும் கீழ்கண்ட வாட்ஸ்அப் என தொடர்பு கொண்டு உங்களுடைய பங்களிப்பை அன்னையினுடைய பாதத்தில் சமர்ப்பணம் பண்ணலாம். சரிங்களா? ஜெய் வராகி. பிரதமை துதி நாம் கடந்த வீடியோவில் பார்த்தோம். அம்பாளை ஆவாகனம் பண்ணி எப்படி வழிபாடு செய்ய வேண்டும் என்று. மறுநாள் நாம் அதிகாலையிலே எழுந்து நீராடி கலசம் நிறுத்திருக்கும் இல்லையா, தீப தூபங்களை காமிச்சு நீங்கள் அம்பாள் கிட்ட என்ன வேண்டணும்னு பார்த்தீங்கன்னா, அம்மா எங்கள் வீட்டில் நீ வந்து உக்காந்துட்டு இருக்க, எங்களுடைய தேவைகள்லாம் என்னென்னு உனக்கு நல்லாவே தெரியும், அதையெல்லாம் எங்களுக்கு சரி பண்ணி இந்த உலகத்தில் நாங்களும் நல்ல வண்ணம் வாழும்படியாக எங்களுக்கு அருள் புரிய வேண்டும் என்று நீங்கள் பிரார்த்தனை பண்ணணும். எப்படி? தோராத வட்டம் முக்கோணம் ஷட்கோணம் துலங்கு வட்டத்து ஈராழுதழ்ட்டு ரீங்காரம் உள்ளிட்டது நடுவே ஆராதனை செய்து அரிச்சித்து பூஜித்தடிபணிந்தால் வாராதிரால் அல்ல ஓலை ஞான வாராகியுமே. அதாவது தூய மனத்தோடு அன்பான முறையில், நேற்று தான் கலசம் நிறுத்திட்டோம், நாம் என்னென்னமோ நினைச்சிட்டு இருப்போம், அதெல்லாம் கூடாது. வாராகியுடைய வழிபாடு என்பது ரொம்ப ரொம்ப நுணுக்கமான வழிபாடு. ரொம்ப ஸ்ரத்தையாக யார் ஃபாலோ பண்ணுறாங்களோ அவங்களுக்கு கைமேல் பலன். இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். அப்போது ஏனோ தானோன்னா நம்ம செய்யக்கூடாது. உட்கார வச்சாச்சு, அம்பாளை கூட்டின்னு வந்து உட்கார வச்சாச்சு. அப்போது தூப தீபங்களை நீங்கள் காட்டணும். அம்பாளுக்கு வந்து தூபம்னா ரொம்ப பிரியம். நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம வாராகியினுடைய பக்தர்களுக்கு வாராகியினுடைய வசிய மூலிகை பொடியெல்லாம் கொடுத்துருக்குறோம். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் கொஞ்ச நாள் போட்டு அப்படியே வச்சுருக்கீங்க இல்லையா, அதெல்லாம் இந்த 9 நாளும் நல்ல அம்பாளுக்கு காலையும் மாலையும் அம்பாளுடைய நினைப்பாகவே இருந்து அவளுக்கு நீங்கள் எப்படி சாப்பிட்றீங்களோ, நீங்கள் எப்படி வீட்டில் இருக்கிறீங்களோ அந்த 3 வேளையும் நீங்கள் பார்த்தா காலையும் மாலையும் உச்சியும் ஆக எக்காலத்துமேன்னு சொல்லியிருக்காங்க. அப்போது நாம் 3 வேளையுமே கூட பாராயணம் பண்ணலாம், ஜெபம் பண்ணலாம். முடிந்தவர்கள் வீட்டில் கூட நிறைய பேர் ஹோமம் பண்ணுறீங்க, பண்ணலாம், தப்பு இல்லை. உங்களுக்கு அதற்கான உபதேச முறைகள் தெரிந்திருந்தால் கண்டிப்பாக செய்யலாம். அப்போது எப்படி நாம் அம்பாளை வழிபாடு பண்ணணும்? முழு மனத்தோடு. அம்பிகை இடத்துல எப்படி முறையிட வேண்டும் என்றால், இடிமின்னல் பூகம்பும் எதுவரினும் என்ன உன் இருபதம் எனை காக்குமே, கடிய விடத்தேல் பாம்பு மிருகங்கள் யாவும் கண்களுக்கு அஞ்சுமே, கடிதான துன்பங்கள் கால பயம் என்றாலும் காத வழிதான் ஓடுமே, மடியும் முன் என் மடமை நீக்கும் ஓர் ஞானமே, அன்னை மாதேவி கோட்டை வாராகி உமையே. இப்படி அம்பாள் இடத்துல நீங்கள் பூரணமான முறையில் சரணாகதி அடைஞ்சு எல்லாம் நீதான் அப்படின்னு நம்ம சொல்லணும். அம்பாள் வீட்டில் உட்காந்துருக்கிறா, அவர்கிட்ட நம்ம முறையிடுறோம், அம்மா என்னைய பார்த்துக்க, நீ தான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு தெரிந்த நான் சொன்ன இந்த மந்திரங்களையும் சொல்லி வாராகி மாலை பாராயணம் பண்ணலாம். உங்களுக்கு உபதேசம் சொன்ன கடந்த பதிவோடு சொல்லியிருக்கேன், தினமும் அதை தான் சொல்லுவேன். நீங்கள் எந்த மந்திரத்தை உபதேசம் பெற்றிருக்கிறீர்களோ அதை நீங்கள் கண்டிப்பாக இந்த ஆஷாட நவராத்திரியில் 1000 முறைக்கு குறையாமல் சொல்கிறது ரொம்ப விசேஷமான பலன். மேலும் வாராகி மாலை இருப்பதிலே ரொம்ப அற்புதமான பாமாலை, அதை இங்கே தொடர்ந்து பாராயணம் பண்ணணும். எப்படி நாம் கந்த சஷ்டி விரதம் இருக்கிறோமோ, அந்த எப்படி நாம் கந்த சஷ்டியை நம்ம பாராயணம் பண்ணிகிட்டே கவசத்தை பாராயணம் பண்ணிகிட்டே இருக்கிறோமோ அதே மாதிரி இங்கேயும் வாராகி மாலையை பாராயணம் செய்து கொண்டே இருப்பது சால சிறந்தது.
இப்படி நம்முடைய பூஜைகளை செய்து இரவு நீங்கள் பூஜையை முடிக்கிற பொழுது என்ன நைவேத்தியம் வைக்கணும், என்ன புஷ்பத்தை நீங்கள் அங்கே யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பலனை பெறலாம் என்றால் நீல சங்கு புஷ்பத்தை அம்பாளுக்கு சாற்றி தேங்காய் சாதமும் பருப்பு பாயாசமும் கருப்பு உளுந்து தோசை நீங்கள் இந்த நாளில் அம்பாளுக்கு நைவேத்தியமாக வச்சு தினமும் பார்த்தீங்கன்னா அம்பாளுக்கு நீங்கள் பானகம் வச்சு நைவேத்தியம் பண்ணி உங்களுடைய இன்றைய பூஜையை நீங்கள் நிறைவு செய்யலாம். சரிங்களா? அன்னையினுடைய பூஜையை மன தூய்மையுடனும் பக்தியுடனும் செய்யும் பொழுது மாற்றங்கள் நிச்சயமாக நிகழும். நம்முடைய பக்தர்கள் ஆள்போல் தழைத்து அருகது போல் வேரூன்றி மூங்கில் போல் கிளை கிளைத்து முதியாமல் வாழ்ந்திருக்க வேண்டும் என ஆசீர்வதிக்கிறேன்.